வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப்ல ரொம்ப இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கர்நாடகா ரைட் பார்ட் 2. ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்து நம்ம வந்து அத்தானி போய் சேர்ந்துருப்போம். அத்தானியோட உங்களுக்கு கட் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணி ஒரு 7-8 பேர் போகும்போது ஜாயின் பண்ணிட்டு ஸோ அந்த டேரெக்டாக இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணியிருப்போம்னா கொடிவேரி டேம் போயிருப்போம். ஏன்னா கர்நாடகா ரைடுன்னு சொல்லிட்டு இது கொடிவேரி டேம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ரைட் சரியான ஹாட்டாக இருக்க போது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் கொடிவேரி டேம் டேரெக்டாக போயிட்டு சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிருப்போம். ஸோ அதெல்லாம் ஒன்று உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா கொடிவேரி டேம் ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபன் அண்ட் அட்ராசிட்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணி அண்ட் தென் கொஞ்சம் ஒரு 18+ வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். அது கொஞ்சம் காதில் போட்டுக்காதீங்க. எது நம்ம வீடியோவில் நல்லதுன்னு படுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, கெட்டதுன்னு படுறதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா கெட்டது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் சொன்னீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி ஆளை பிடிச்சிங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி ஏன்னா நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு புஷ் ஆக மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎஃப் நீங்கள் அந்தானி வந்தீங்கன்னா ஸோ இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மணி கூல்ட்ரிங்க்ஸ்னு சொல்லிட்டு இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. டேஸ்ட் அட்டகாசம். நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் குடித்தேன். நான் அதையும் டீ காஃபி குடிக்க மாட்டேன். ஆனால் தேங்காய் பாலுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது தோணுச்சு. இது என்னது இது அதானே ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட் வந்துச்சு. குடிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா டீ காஃபி எனக்கு குடிக்க மாட்டேன்ல. இது மட்டும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் குடித்தா அவங்க மக்கா வேறு மாதிரி இருக்குது. நாக்கில் நடனம் ஆகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு நடனம் வருது. ஆனால் இப்போ இன்னும் 12 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். மோட்டோ வீட்டுக்கு கூப்பிட்றாரு. நான் அவரும் இந்த லொக்கேஷனுக்கு வரணும்னு பார்த்தா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போய் அப்படின்றாங்க. ஸோ நான் டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு ஸோ அவரை பார்த்துட்டு அந்த நான் அவருக்கு தான் பால் வேணுமா, பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாரோம். ஓகே நான் மோட்டோ வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். அந்தானினா இதான் அந்தானி. நான் ஏதோ ஒரு இது எதிர்பார்க்கவே இல்லை. லொக்கேஷன் வேறு மாதிரி டிஆர்எஃப். சைட் வியூ பாருங்களேன், அட்டகாசமாக இருக்குது. சே இதெல்லாம் சின்ன வயசில் எங்கள் பாட்டி ஊரில் பார்த்தது. அப்போ அந்த அருமை தெரியல, இப்போ அந்த அருமை தெரியுது. சிட்டியிலே இருந்துட்டு ரிட்டன் இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வரும்போது இங்கே பாருங்க, ஐயோ தஞ்சாவூரை தோத்துருவையோ. உண்மைமா வேற மாதிரி இப்போ மட்டும் ட்ரோன் இருந்துச்சுன்னா அட்டகாசமாக இருக்கும் ஒரு வியூ. பேச்சே வரல டிஆர்எஃப். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா வாழத்தோப்பு, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வைக்கிற டிஆர்எஃப். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருந்து ஒரு 10 ஏக்கர் பக்கமாக 10 ஏக்கருக்கு மேலேயே இருக்கும். இங்கே பாருங்க எல்லாமே. இது ஏதோ சொல்லுவாங்களே, இது ஓடன்னு சொல்ல மாட்டாங்க, ஏதோ சொல்லுவாங்க. இது அது டக்குன்னு எனக்கு வாயில் வரல. உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஹே சலோ உனக்கு என்ன பால் பிடிக்குவோமே அப்படியா? லொக்கேஷன் வேற வேறையோ வரும். நல்லா இருக்கேன். காலையில நேரத்தில் வந்து வெறித்தனமா இருந்திருக்கும். நீ தான் 7 மணிக்கு வர சொன்னா, அதான் 7 மணிக்கு வந்திருக்கோம். நீ பால் சொன்னிய, பால் கறக்க லேட் பண்ணிட்டாங்க. நீ தான் பால் குடிச்சுதான் ஆகணும். படுக்க போட்டு கறந்துருக்கோம். நீ அவங்க வரமாட்டேன்றது. அவர் இப்பதான் வயசுக்கு வந்திருக்கா. அப்படி இவரு ஒரே ஒரு வயசு வந்திருக்கு. ஒரே ஒரு தாடி. இவரு குஞ்சு தாடி. சொல்லலாம். ஹெல்மெட் பூசா எங்க இதெல்லாம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கா? டேமேஜா? ஸ்க்ராட்ச். எங்கே கொண்டு போய் தேய்ச்சா? வாங்கி ஒரு நாள் கூட ஆகலையா? ஃபுல் தேய் கை வச்சிருக்க. நீ குடியா? குடி மறைச்சு குடிக்கிற. ஓ என்ன ஒழுங்காக பால் குடி தெரியாது உனக்கு? கழட்டியா? ஓகே அட்ராசிட்டி வேறு. ஸோ இங்கே இருக்க கிளைமேட் கூட பாருங்கள், அண்ட் தென் சரௌண்டிங்ஸை பாருங்கள். மார்னிங் டைமில் வந்து கிளைமேட் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இங்கேருந்து கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் வாங்கிக்கிடுங்க. ஆனால் தஞ்சாவூர் இதோடு அதிகமாக இருக்கும். நான் தஞ்சாவூர் பர்சன் இல்லை, நான் தஞ்சாவூர் போனதே இல்லை. தஞ்சாவூர் போன மாதிரியே நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன், அது மட்டும் தான். இந்த நிலம்லாம் யாருது? ஒன்றுதா? அப்படியா? ஆமா. எப்படி இருக்க? அக்கா இருக்கா, தங்கச்சி இருக்கா? ஓ நீ அப்படி வரியா? இல்லை கரெக்டாக இல்லை சொல்லுவான். இவரு என்ன ட்ரிக்கு பாரு. இவரு ஓனாலம்மா சரி சொல்லுவோம்மா, தங்கச்சி இருக்கா அக்கா இருக்கா?
சீதனை கொடுப்பீங்க தானே கன்ஃபார்மா? சீதனை கொடுப்பீங்க தானே? இதுல இருந்து அதுல பாதி மட்டும் சரியா? வாய்க்கால் வாடி பொண்ணு குடிக்கிறீங்க, பொண்ணு சேர்த்து கொடுக்க மாட்டீங்களா? இரு என்ன இது இது இரியா ஆஃப்ரியா இரு ஆஃப் பண்ணிட்டேன். இங்க முன்னாடி வெள்ளையா இருக்கு, நீ பின்னாடி வெள்ளையா இருக்கு. ஏன் மூசி கட்ட மாட்டியா? ட்ரெண்டா இருக்கணும், கஷ்டப்படுற ஒரு சுடிதாரு ஒரு ஹெல்மெட் போதும். சரா அது கூட தேவையில்ல, டிஷர்ட் மட்டும் போட்டுக்க. ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுக்கும் போது என்ன இப்படி பண்ணு சரியா போயிடும். ஒரே நம்ம 200 அவ்வளோதான். எல்லாருமே வளர்ப்பு, அதான் எல்லாரும் வளர்வல். 200 250 போயிருக்கு. ஆ செல்லாம் கொடுங்க, நீங்கள் பாசல் இருக்கணும். பாச தேவையா செல்லாம்? ஹெல்மெட் ஃபோன் இரியா ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிக்கிட்டு படுற பாடு. பொண்ணை பார்த்தோன்னே பறந்துட்டு அடையா. ஒரு பொண்ணு போனது தப்பாங்க. இங்க பாரு எத்தனை வண்டி விரட்டி போகுதுன்னு சொல்லிட்டு கடவுளே. அது இதை பார்க்க அங்கே பாருங்க, சிங்கப்பெண்ணு ஆனி நம்ம அட்ராசிட்டி ஸ்டார்ட் பாரு வேற இருக்கும்போது என்ன வேணும்? இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன வேணும்? 10 ஃப்ரெண்ட்ஸு 4-5 பைக்கு போதா? சந்தோஷமா இருக்குமா? கொஞ்சமாக சம்பாரிச்சு அதிக சந்தோஷம், இதுதான் வாழ்க்கை. வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். இவர் வந்து திருநெல்வேலி, இவர் வந்து மயிலாடுதுறை, பின்னாடி வர வண்டி அந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிவகாசி. எத்தனை ஊர் தெரியுமா அது? நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கணும், நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் தான் ட்ரிப் பண்ணணும் அப்படின்னு ஒரு நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லை, இந்த மாதிரி ட்ரிப்பும் பண்ணலாம். டிஆர்எஃப் இது மாதிரி உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதாவது என்ஜாய்மெண்ட் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்கள்கிட்டயே ஒரு பைக்கு ஒரு லைசன்ஸ் இருந்தால் போதும். எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நானும் எப்போ டேட் ட்ராவல் நாங்கள் பண்ணுறோமோ பிளான் பண்ணுறோமோ அப்போலாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நீங்களும் நம்மளோட டீமில் ஜாயின் பண்ணி நம்மளோட என்ஜாய் பண்ணலாம். டிஆர்எஃப் வேறு மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணு போனது தப்பாயா? அவர் ஃபோனை வாங்குறேன், ஃபோனை கொடுத்துருண்ணா. சோக்கு கேக்குதா கோபி? இதனால நாடு நாசமா போகுது. உங்களை வேற ஆரோக்கியம் நான் போடுவேன் பாரு. முதல்ல உனக்கு டேக் பண்ணி தான் போடுறேன். சந்திரம் அந்தாலும் வந்து அதோட காட்சி. பசங்க எல்லாமே அந்த ஒரு ஸ்கூட்டி பண்ணோடனே அந்த ஸ்கூட்டியில் இருக்க அழகு தான் பார்த்தாங்க. நான் அதுக்கு பக்கத்தில் ஒரு டிவிஎஸ்ல பெரிய வண்டியில் ஒரு அழகு போணுச்சு, நான் அதை பார்த்தேன். ஒரு கிளிப்பு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஒரு யானை கூட்டத்தை எது வந்தாலும் அழிக்க முடியாது, ஆனால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்தால் சரி மொத்தமாக அழிச்சு விட்டுரும். இப்படி தான் இருந்தானுங்க. ஃபோனை கொடுக்க போகிறேன், ஆளை கணக்கு எடுத்துகிட்டு ஓட்டானுங்க. என்ன வரட்டுறானுங்க சாமி. இவனுங்கெல்லாம் பிடிச்சி முதல்ல ஜெயிலில் பொண்ணியா? மொத்த பொண்ணுங்க மொத்த பசங்க விட்டு வந்து பார்த்தீங்களா? அவன் அம்மாவா இது? இதுல இருந்தே தெரியுது காட்சி எந்த அளவுக்கு புத்தி போயிருக்குன்னு. டிஆர்எஃப் உங்களுக்கு ஒரு அழகான விஷயத்தை காட்டணுமா? நானே அதை பார்த்து தான் கொஞ்சம் ரசிச்சுட்டு வந்தேன். ஸோ நீங்களும் பாருங்கள். அப்படியே முன்னாடி மட்டும் அந்த வியூ மட்டும் பாருங்கள். அப்படியே 1 by 1 லைனா அழகா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட லைனாக போகுது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. சார் பசங்களுக்கு அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா? அவங்களுக்கு பிடிச்ச பைக், ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ், வண்டி நிறைய பெட்ரோல் போட்டுக்கிட்டு 10 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இந்த மாதிரி ஒரு ரைடு லைன் அப் பண்ணி ஸ்மூத்தாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் காதில் போட்டுக்காமல் வண்டியை எடுத்தோமா, த்ராட்டில் கொடுத்தோமா, உலகத்தை மறந்தோமா அப்படின்ற ஒரு ரைடு. அவ்வளவுதான். அதுதான் அதிகபட்ச பசங்க ஆசையே. ஆனால் இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அவங்க படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. ஃபேமிலி சுச்சுவேஷன் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா? டிஆர்எஃப் இந்த அந்தாவணியோட சரி இந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீனிஷ் ஏரியா. டிஆர்எஃப் சுற்றி விவசாய நிலங்கள் நல்ல பச்சைன்னு இருக்குது. டிஆர்எஃப் வேறு மாதிரி இருக்குது. கிளைமேட்டு அற்புதமாக இருக்குது. சிட்டி சைடில் அந்த பஸ்ஸு சவுண்டு, அந்த காஞ்ச போன கருவாட்டுகளெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் வந்து எப்பயும் விவசாய குடும்பம் தான். எங்கள் தாத்தா பாட்டி எல்லாமே விவசாயம் பண்ணுவாங்க தான். நான் விவசாயத்து குடும்பம் தான் வளர்ந்தேன். பட் ஆனால் நம்ம அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் எங்கள் வீட்டுக்கு, அதாவது எங்கள் அம்மாகிட்டே வந்துட்டேன். நான் அம்மாட்டிருந்து காலேஜ் இப்படி போகிற மாதிரி ஆகிடுச்சா. ஸோ அதனால் அந்த இயற்கை ஃபுல் மிஸ் பண்ணேன். நேச்சுரலாக நான் இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. வேறு மாதிரி டிஆர்எஃப்
சொல்ல வார்த்தையிலே இல்லை. எங்கே திரும்பினாலும் காட்டிலலாம் இது பண்ணியிருக்காங்க, தண்ணி இருக்குது, பஞ்சம் இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் கிளைமேட் பரவாயில்ல. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி பக்கமாக ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அப்பயும் வெயில் அடிக்காமல் வானம் மூடிக்கிட்டே இருக்குது. டிஆர்எஃப் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சஜஷன் நீங்கள் கொடுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைடிங் ஜாக்கெட் அவங்க அப்டேட் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அது என்ன ஜாக்கெட் அப்டேட் பண்ணலாம், என்ன பிராண்டில் அப்டேட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ அதையே நம்ம எடுத்துருவோம். ஏன்னா எனக்கு மண்டை குழம்புது. நம்ம சேலத்தில் கேட்ட எல்லா இடத்துலையும் ஆக்சர் மட்டும் தான் இருக்குது. ஆக்சர் பட்ஜெட்டாகவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. பட் ஆனால் எடுக்கிறது ஒரு டைம் ஜாக்கெட்டை நம்ம இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு எடுப்போமோ அது தெரியாது. ஆனால் எடுக்கிறது ப்ராப்பராக எடுக்கணும், லைஃப்லாம் கொஞ்சம் நல்லா உழைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் நான் இருக்கேன். செலவாகிறது பிரச்சனை கிடையாது. செலவு பண்ணுறது தெளிவாக செலவு பண்ணோம், பிரோஜனமாக இருக்கணும் அதுக்கு. ஸோ அதுக்காக தான் பார்க்குறேன் என்ன ஜாக்கெட் எடுக்கணும்னு இன்னும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ஜாக்கெட் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா நானும் நிறைய இடத்துல சஜஷன் கேட்குறேன். பட் ஆனால் இது என்னால் முடிவு பண்ண முடியல. ஸோ அது நீங்களே சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துப்போம். அங்கே ஒருத்தர் போகிறார் பார்த்தீங்களா, வேலுன்னு சொல்லிட்டு. அவர் வந்து சிவகாசிக்காரரு, பின்னாடி இன்னொருத்தர் திருநெல்வேலிக்காரர். எப்படின்னா சிவகாசி வந்து அப்படி தான் வராரு. பட் ஆனால் நான் என்ன கேட்டேன், ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ 2 வண்டியில் சிங்கிளாக வந்துருக்கீங்க, ஒரே வண்டியில் வந்துருந்தால் உங்களுக்கு அது கரெக்டாக இருந்திருக்கும்ல, எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்குன்னு நான் நினச்சேன். அவங்க அதுக்கு சொன்னார், ப்ரோ செலவு பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் வண்டி ஓட்டணும்னு ஆசை ப்ரோ, அதனால தான் நான் வந்து தனித்தனியாக, அவர் தனியாக வந்திருக்கோம், நாங்கள் தனியாக வந்திருக்கோம். காசு அதான் அவர் ஒரு தாட் என்னென்னா, காசு எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம். இந்த பைக் ரைடு, பசங்களோட ஒரு ரைடு, வண்டி ஓட்டணும்னு ஒரு ஆசை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அவர் அங்கே இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம், சிவகாசிலேருந்து அவர் இங்கேருந்து 2 வண்டி, திருநெல்வேலியிலேருந்து ஒரு வண்டி வந்து சிவகாசிலேருந்து ஒரு வண்டி தான், 2 வண்டியிலும் ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க. 2 பேர் வந்து ஓகே 2 வண்டி வந்ததுன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஆனால் அவங்க வந்ததே ஒவ்வொரு வண்டி. அவங்க சொன்னது தான் எனக்கு அப்படியே ஒரு மெய்மறச்சுன்னு சொல்லலாம்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. வண்டி ஓட்டணும் ப்ரோ, வண்டி ஓட்டுறது தான் ஒரு ஆசை. அதுக்கு தான் ப்ரோ நம்ம வந்து இப்படிலாம் ஜாயின் பண்ணி ஓட்டுறோம் அப்படின்னு இருப்பாருங்க. வேறு மாதிரி அதெல்லாம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இல்லை, பசங்களுக்கு எல்லாத்துக்குமே. எந்த வண்டியாக இருக்கட்டுங்க, டிவிஎஸ் 50 இருந்தாலும் சரி, அது ஒரு ஆடணும்னு ஒரு ஆசை. அதுதான் இவர் திருநெல்வேலியில் இருக்கார், TN72 வந்துட்டாங்களா. சோகட் டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. இதுதான் கொடிவேரி அணை சுற்றுலாத்தலம். கொடிவேரி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம உள்ளார என்ட்ரு ஆகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, உள்ளார போய் பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. வாவ், ஏய் என்ன இந்த இடத்துக்கு இப்படி, ஓ என்ன இது, ஏ சாமி, அப்பா இது பாருங்களேன், வியூ பாருங்களேன். வாவ், வேற மாதிரி டிஆர்எஃப். எத்தனை பேர் போகிற காலம் கேட்டியும் வெக்கேஷன் ஃபுல் பிளான் எல்லாம் இங்கே தான் பண்ணியிருக்காங்களாட்டுக்கு. பாலம் ஆடுது டிஆர்எஃப், கிச்சு கிச்சு கிச்சுன்னு தெரியுதுங்களா. ஏய் பரிசல் சவாரி இருக்குது, குளிக்கலாம், வேற மாதிரி. உள்ளார இறங்கி ஒரு ஆட்டத்தை போட வேண்டியது தான், வேற மாதிரி இருக்கும் போது. அழிச்சாட்டையும் ஸ்டார்ட். இங்கே பாரு, மேலே போட் இருக்கா, அது அணைக்கிட்டே இல்லை, திடீர்னு தண்ணி வர சாக்கிலே போட்டு கீழே வந்துச்சுண்ணா. மேலே ஆழமே இல்லை, மேலே ஆழம் இல்லையா, இறங்கி நின்னாவே இருக்கும். அப்படியா? பிளாக் ஆஃப் பண்ணி கேட்டாவது பேசிட்டு இருக்கேன் நான் பீப் போட்டுக்கிறேன். திடீர்னு இந்த கீழே வந்துச்சு என்ன ஆகும்? சாமி